ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோ கேட்டிருப்பான்ல, எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவ சொல்லிடுவா, இல்லை, எனக்கு வந்து அவங்க இங்கே ரொம்ப நாளாக வேலை பார்த்தாங்க. இங்கே உள்ள காவலாளிகளையே சிறந்த காவலாளி அவர் தான். ரொம்ப பாதுகாப்பானவர். அவரை வந்து யாருக்குமே தெரியாதவங்களே இருக்க முடியாது. அது மாதிரி தான் எனக்கும் அவர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஹீரோவுக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான். அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து அவங்க அண்ணனை நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. அதை ஹீரோயின் பார்த்துட்டு, எதுக்காக தவ அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. இல்லை, கண்ணில் தூசி விழுந்துருச்சு இளவரசி, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு ஹீரோயினும், இல்லை எதுவாக இருந்தாலும் சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவளும் சமாளிச்சிருவா. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவங்க அண்ணன்ட்டையும் பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி உங்களை கொலை செஞ்சவன் யாருன்னு என்னால் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. உங்களுக்கும் என்னால் உண்மையாக இருக்க முடியலை. ஹீரோயினையும் விட்டு என்னால் விலக முடியலை. அவள் இல்லாதது எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அவளை நான் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க. இது இவ்வளோ நாளையே உங்களை தேடுற வேட்டையும் எனக்கு தடைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு உட்காந்துருப்பான். அப்புறம் ஹீரோயின் வர்றதை பார்த்துட்டு அழுகிறத கண்ணை தொடச்சிட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட கன்னத்தை தொடுறது, காதை பிடிக்கிறது, அது மாதிரி கிச்சு கிச்சு முட்டுறதுன்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அவன் டக்குன்னு கையை பிடிச்சி மலையில் போட்டுக்கிட்டு உட்காந்துருவான். எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு சரி விடுங்க, யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். யார் பார்த்தா என்ன, நீ என்னோட மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவான். ஹீரோயின் வந்து அது முன்னாள் மனைவின்னு சொல்லுங்கள், இப்போ நான் உனக்கு மனைவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போவாங்க. அப்புறம் டக்குன்னு யாராச்சும் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சிருவா. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்பான், நீ என்னோட வந்துரு சோயோ, நான் உன்னை விட்டு என்னால் இருக்க முடியலை, இங்கே இருந்துக்கிட்டும் உன்னை என்னால் பாதுகாக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அதுக்கு ஹீரோயின் வந்து, இல்லை, நான் வந்து உங்கள் கூட வர்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குதா, ஆனால் அதுக்கு அப்பா ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். அதுக்கு ஹீரோ வந்து சொல்லுவான், மன்னர் கால் கையை பிடிச்சாச்சும் நான் உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன், நீ தான் அது பதில் சொல்லணும், நீ வரேன்னு மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாள், எனக்கு வர்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அண்ணனை பற்றி யோசிக்க மாட்டீங்கல்ல, என்னைய பற்றி நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பா. அப்புறம் ஹீரோயின் தனியாக போயிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், நம்ம வந்து நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்னு சொல்லிடு, அதுக்கப்புறம் மன்னரால் வேறு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின், என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது, நம்ம அப்படி சொன்னோம்னா மருத்துவரை வச்சு சோதிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஓ, அது வேறு ஒன்று இருக்கோ, மருத்துவர் வேறு சோதிச்சு பார்ப்பாங்களோ, அப்போ இதுக்கு வேறு ஒரு யோசனை இருக்குது, சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஹீரோ சொல்லுவான், நம்ம ஏன் அதை இது பண்ணிக்கிட்டு நம்ம பொய்யை வந்து உண்மையாக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் வந்து வெக்கப்பட்டுட்டு ஓடிடுவா. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு எப்படி கேட்குறாரு குழந்தை வேணும்னு, இவர்கிட்ட நான் என்னத்த சொல்லுன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு, இளவரசி பொண்ணு, இவ பேர் நாசி. இந்த நாசி பொண்ணு வந்து அவனோட அமைச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் எந்த நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம திருமண பந்தத்தை ஏற்படுத்தி விட்ருவோம், அப்போ அதுக்கு ஒரு வழி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புங்க. திருமண பந்தமா, அப்போ நம்ம மன்னர்கிட்ட திருமண பந்தத்தை பற்றி பேசுவோமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வில்லனோட ஆள் வந்து அதை ஒட்டிக்கிட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து இதுக்கு 2ம் பார்த்து பிடிச்சிருங்க. ஆனால் அவன் தப்பிச்சு ஓடிடுவான், கத்தி மட்டும் கிடச்சிரும். அப்புறம் இங்கே வில்லன் வந்து திட்டிகிட்டு இருப்பான், உன்னால் ஒரு வேலை கூட ஒழுங்காக செய்ய முடியாதா, எதுக்காக இவ்வளோ தாமதமாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அவன் வந்து அந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் வந்து கேட்டேன், அவங்க 2 பேரும் திருமண பந்தம் ஏற்படுத்த போகிறாங்களாம், அதை வச்சே நம்ம வந்து இளவரசியை கடத்திடலாம்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தளபதி வந்து இளவரசி பக்கமே வரமாட்டார், இவங்க வந்து வேறு மாதிரி கதை நடத்த போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு வில்லங்காரன் சொல்லுவான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இளவரசியை நம்ம கடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். அவனும் சரி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே மன்னரை காமிச்சா, மன்னர்கிட்ட வந்து இங்கே 2 பசங்களும் பேசிகிட்டு இருப்பானுங்க, இந்த மாதிரி இந்த இடத்த நான் வச்சுக்கிறேன், அந்த இடத்த நீ வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. மன்னர் சொல்லிடுவான், நீ வந்து ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை,
இல்லாதவன், உனக்கு வந்து எதுவுமே சரி பார்க்க தெரியாது, நீனே எல்லாத்தையும் வச்சுக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தம்பிக்காரன்ட்ட எல்லாத்தையும் குடுத்துருவான். அதுக்கப்புறம் இந்த நாசி பொண்ணும் அவரோட அமைச்சரும் வந்து ஹி மன்னர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அவ சொல்லிருவா, "நம்ம வந்து நான் வந்து உங்களோட கனிம வளங்கள நீங்க மேம்படுத்தணும்னா, நான் எனக்கு திருமண பந்தத்த ஏற்படுத்தி குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்பா. மன்னரும் அதுக்கு சரின்னு சொல்லிருவான். யார திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு கேட்பான். அதோட அந்த சீன கட் பண்ணிட்டு, ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாரி நாசி பொண்ணு வந்து அ இந்த மாரி திருமண பந்தத்த ஏற்படுத்த போறாங்களாம். ஆனா யார திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியல. என்ன கொள்கையில வந்திருக்காங்கன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்பதான் அவனுக்கு புரியுது. ஹீரோயின் கிட்ட வந்து அவன் நெருங்கி பழகுறது வந்து ஹீரோவுக்கு ரொம்பவே தப்பா இருக்கு. அத பத்தி யோசிச்சு 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் தான் ஹீரோயின் வந்து அவங்க அவங்க அப்பா சொன்ன மாரி அந்த நாட்ல வந்து இந்த ஏழைங்களுக்கெல்லாம் சாப்பாடு குடுக்குறதுக்காக ஹீரோயின் தம்பியும், ஹீரோயினும் போயிருப்பாங்க. அங்க பார்த்தா அந்த புக் வச்சிருப்பான்ல ஒரு கிழவன், அவன் வந்து வரிசையில நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் தம்பிகிட்ட சொல்றான், "சரிக்கா நான் போயிட்டு வரேன். நீங்க பத்திரமா இருப்பியான்னு?" சொல்லி தம்பிக்காரன் கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து, "நான் இருப்பேன்டா. அதான் இந்த நாசி பொண்ணு இருக்கால்ல, அவ என்னைய பார்த்துக்குவா. நீ எத பத்தியும் கவலைப்படாம நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அனுப்பி வைப்பா சுத்தி பார்க்குறதுக்கு. இந்த நாசி பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்பதான் அந்த இவன் வந்தோனே, யான்னு சொல்லிட்டு அவகிட்ட கைய பிடிச்சு அழுகுவான். "நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே பெரியவரே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லுவா. "நீ யான் தானே, நீ யான் தான், என்னோட செல்ல பொண்ணு யான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய பிடிச்சு அழுதுகிட்டு இருப்பான். அப்போ வந்து தம்பிக்காரன் வந்து வேகமா வருவான். இந்த நாசி பொண்ணு வந்து அவன் கைய தட்டி விடுறான்னு சொல்லிட்டு கைய வந்து அந்த கிழவன் வந்து கிழிச்சு விட்டுருவான். அப்போ ஹீரோயின்ட்ட வந்து ஒரு கிளுகிளுப்பு குடுகுடுப்பு மாரி ஒண்ணு கையில குடுத்துட்டு போவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த நாசி பொண்ணுகிட்ட கேட்கும், "எதுக்காக நீ கைய அறுத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு, "நான் சும்மா உனக்கு உதவி தான் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நான் நெறையா கடி வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காயத்த எடுத்து காமிப்பா. காமிச்சதுக்கப்புறம், "இது என்ன இவ்வளோ பெரிய காயமா இருக்கு?" அப்படின்னு கேட்குற ஹீரோயின் கேட்பா. அதுக்கு இவ சொல்லுவா, "இது வந்து ஒரு ஓநாய் என்னைய கடிச்சிருச்சு. அதுக்குள்ள காயம் தான். அதெல்லாம் எனக்கு பெரிய வலியே கிடையாது. விருப்பமானவங்களுக்காக நான் வந்து காயத்த பட்டேன். அது வந்து நான் எனக்கு சகிச்சுக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பல அடிகள், பல வலிகள் நான் தாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாசி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஹீரோயின் வந்து, எத பத்தியும் கவலைப்படாத. நான் வந்து உனக்கு இருக்கேன். நீ எனக்காக உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவா. தம்பிக்காரன் கேட்பான், "அக்கா உனக்கு ஒண்ணும் இல்லையேக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்பான். "இல்லடா தம்பி, எனக்கு எதுவுமே இல்ல. ஆனா இந்த கிளிகிடுப்ப மட்டும் என் கையில வந்து அந்த பெரியவர் குடுத்தாரு. அது என்ன ஏதுன்னு நான் அவர்ட்ட போய் விசாரிக்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை நான் அவரோட உண்மையான பொண்ணுன்னு நெனச்சிருப்பாரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர்ட்ட என்னதான் இருந்தாலும் நேரடியா போய் கேட்டு தெரிஞ்சுக்குவோம்" அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அவனும் அவன பார்க்குறதுக்காக ஜெயிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போவான். கூட்டிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் அவனுக்கு சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு, "நான் உங்கள பார்க்க தான் வந்தேன். நீங்க யாரு பெரியவரே?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "யான், நீ தான் என்னோட யான். நீ உயிரோட தான் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த கிடுகிடுப்பு என்ன அது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "இது உன்னோடது தான். இது உன்னோட சொந்த அப்பா உனக்காக வச்சிருந்தது. நான் வந்து உனக்கு தேவையானவன்னு" சொல்லிட்டு ஒரு புக்க வந்து ஹீரோயின் கையில குடுத்துருவான். அதுக்கப்புறம் சவுண்டா கேட்டதுக்கப்புறம் தம்பிக்காரன் வந்து பார்ப்பான். அந்த புக்க காமிச்சு, "இந்த மாரி அத குடுத்தாரு. இவரு என்னோட உண்மையான அப்பாவோட அடியாள்ன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இத உதவி பண்றாருன்னு" சொல்லிக்கிட்டு இருப்பான். சொன்னதுக்கப்புறம் அந்த சீன கட் பண்றாங்க. ஹீரோ வந்து வெளியில ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் வந்து, "சரி நானே உன்னைய கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின கூட்டிட்டு போவான். கார்ல உட்காந்துருக்கும்போது கால பிடிச்சு அவன் மடியில வச்சுட்டு ஷூவ கழட்டுறதுக்கு பார்ப்பான். "என்ன பண்றீங்க? நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லுவா. "என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து டைவர்ஸ் ஆன கப்பிள்ஸ் தானே! நம்ம எதுவுமே இப்படிலாம் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு ஹீரோ வந்து, "சரி விடு. நீ எதுக்காக இங்க வந்த? இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணாத. நான் உன்ட்ட எத்தன தடவ சொல்லியிருப்பேன். உனக்கு புரியவே புரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டிக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் அப்பதான் சொல்லுவா, "இந்த மாரி அந்த பெரியவர் வந்து என்கிட்ட பேசினாரு. அவரு நேத்து ஒண்ணு குடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு வந்து என்கிட்ட இந்த புக்க குடுத்துருக்காரு. ஒருவேளை அந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியா இருக்குமோ என்னமோன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எங்க அப்பா வேற அவன் கனவுல வேற அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பான்ல, அதையும் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோ சொல்லிருவான், "இந்த மாரி நீ எத பத்தியும் கவலைப்படாத. நீ இந்த மாரி புக்கெல்லாம் படிப்பியா என்ன? உடற்பயிற்சி எடுக்கிறது அதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். "அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விட்டுருவா.
அதுக்கப்புறம் அவன் மேல சாஞ்சுக்கிட்டே படுத்துருவா. அதோட தூங்கிருவா. தூங்குனதுக்கப்புறம் அவளுக்கு கனவுல வருது, சின்ன வயசுல அவ விளையாடுற மாரி. இப்ப இருக்க அப்பா இருக்கார்ல அரசர், அவரு கூட விளையாடுற மாரி இருக்கு. டக்குன்னு நிமிர்ந்து பாப்பா, அவளோட உண்மையான அப்பா நிக்கிறாரு. அவர்ட்ட வந்து, "அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு சொல்லுது. அவன் வந்து, "யான் நீ நல்லா இருக்கல்ல? நான் உனக்காக தான் இங்க திரும்பி வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்காரன் கனவுல பேசுற மாரி அவளுது அந்த புக்குல தான் அந்த இது இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி. இங்க பார்த்தா அந்த நாசி பொண்ணு வந்து ஹீரோட்ட சொல்லுது, "எதுக்காக இந்த பொண்ண தூக்கிட்டு வரீங்க? என்னைய ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? உங்கள்ட்ட தனியா பேசணும் வாங்கன்னு" சொல்லிட்டு போயிரும். ஹீரோவும் அவள்ட்ட தனியா பேசுறதுக்காக வருவான். வந்ததுக்கப்புறம் இந்த மாரி அர "உங்கள்ட்ட பேசணும்னு தான் இது பண்ணேன். நம்மளுக்குள்ள உள்ள உறவ மேம்படுத்திக்கணும்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அதுக்கு ஹீரோ வந்து, "நீ வந்து என்னைய தவறா புரிஞ்சுக்கிட்டன்னு நெனைக்கிறேன். நீ நெனைக்கிற மாரி ஆள் நான் கிடையாது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு இந்த புண்ண வந்து நான் காயமாக்குனா, ஹீரோயின் வந்து என்னைய வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய அவளே நெருக்கி ரத்தம் வர ஆரம்பிச்சுருவா. அதுக்கு ஹீரோ வந்து, "நீ அவள எதுவுமே பண்ணிறாத. அவள வந்து நான் உயிருக்கு மேல நேசிக்கிறேன். அவள நீ ஏதாச்சும் செஞ்சேன்னு தெரிஞ்சுச்சுன்னா, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவள திட்டிட்டுருப்பான். இங்க பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து கனவுல என்னமோ அவங்க அப்பா தான் சொல்லிட்டுருக்காரு. இந்த மாரி, "நீ எத பத்தியும் கவலைப்படாதம்மா. நான் உன் கூடவே இருப்பேன். நீ வந்து அந்த புக்கு ஒண்ணு உன்ட்ட குடுத்தார்ல, அந்த புக்குல தான் நீ உன்னோட பிறப்புகளோட விடுதலை சாவியும் அதுல இருக்கு. எதுவா இருந்தாலும் காலத்த நீ தீர்வா பயன்படுத்தி யூஸ் பண்ணு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உனக்கான விடுதலைய வந்து நீயே தான் தேடிக்கணும். அது வந்து அந்த புக்குல மட்டும் தான் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தெளிவா சொல்லிட்டு போயிருவான். அதுக்கு ஹீரோயின், "சரிங்கப்பா, அப்பா என்னைய விட்டு போயிறாதீங்கன்னு" சொல்லிட்டே இருப்பா. அப்ப வந்து டக்குனு கனவுலேருந்து முழிச்சு எந்திரிச்சிருவா. அப்புறம் தான் திரும்பி பார்க்குறா, நம்ம எப்படி இங்க வந்தோம்? ஒருவேளை நம்மளுக்கான சாவி வந்து இந்த புக்குல தான் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தளபதிய பார்க்கறதுக்காக வெளியில வந்துருவா. இங்க பார்த்தா இந்த நாசி பொண்ணு வந்து, "நீ என்ன நெனச்சாலும் பரவால்ல. நான் வந்து அவள வந்து பயன்படுத்திக்க மட்டும் தான் செய்றேன். எனக்கு வந்து நீ வேணும். நீ உனக்காக மட்டும் தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அன்னைக்கு நீ எனக்கு உதவி பண்ணதுனால தான் எங்க அண்ணனும் அரசனானான். நான் அதனால தான் இந்த இடத்துக்கும் வந்திருக்கேன் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நீ தான் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கைய வந்து நெரிச்சு இந்த புண்ணாக்கி, அவன் வந்து எதுக்காக இப்படி பண்றன்னு கைய பிடிப்பான். அத பயன்படுத்திக்கிட்டு அவன் மேல சாஞ்சு அவனுக்கு இழுத்து பிடிச்சிருவா. கரெக்ட்டா பிடிக்கும்போது ஹீரோயின் வந்து அத பார்த்துருவா. பார்த்துட்டு அழுதுகிட்டு ஓடிருவா. ஹீரோ பின்னாடியே வந்துட்டுருப்பான். அப்போ வந்து இந்த அரசவையிலேருந்து தகவல் வந்துரும். இந்த மாதிரி நீங்க நாசி பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் தளபதி. இது வந்து அரசரோட உத்தரவு. இத நீங்க வந்து மீறவே முடியாது அப்படின்னு சொல்லிருவான். ஹீரோயினுக்கு வந்து சரியான டென்ஷன் ஆயிரும். "என்ன நீங்க சொல்றீங்க? இப்படி பண்றாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்களோட பாப்பா ஹீரோவ பார்க்குறதோட இந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் தான் காட்டுறானுங்க, இந்த நாசி பொண்ணு வந்து அரசர்ட்ட சொல்லியிருக்கும், "நான் வந்து தளபதிய தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்." அவங்க பையன 2 பையன்ல எந்த பையன கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டிருப்பான் அரசர. அதுக்கு தான் இந்த மாரி சொல்லுவா, "நான் தளபதிய தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இல்லன்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன்ல தலைய ஆட்டுவான். ஹீரோயின் ஆனா அத நம்புற மாரியே தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பா. அதோட இவ சொல்லுவா நாசி பொண்ணு, இது தப்பான தகவல் எதுவும் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அரசர் ஏன் இப்படி பண்றாருன்னு" சொல்லுவா. அதோட இந்த சீன கட் பண்ணுவானுங்க.